ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். பிக் பாஸ் ஹவுஸில் இன்றைக்கி டே 50. இந்த டே 50 உள்ள பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நேற்றுக்கு மிட் நைட்லேருந்து ஆரம்பித்தாங்க. ராணாவுக்கு ஒரு வேளை கேக் வந்ததோ அப்படின்னு பார்த்தா அது எதுவும் வரலிங்க. ராணவ் அண்ட் தர்ஷிகா பேசிகிட்ருக்காங்க. நான் எப்பெல்லாம் குழப்பமாக இருக்கேனோ, யூ ஆர் கிவிங் மீ சப்போர்ட். கிட்டக்க வந்து நம்ம 2 பேரும் பேசுகிறது இல்லையே தவிர ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. டிஸ்டன்ஸ்லேருந்து எப்படி சப்போர்ட் கொடுக்க முடியும் தெரியல. தர்ஷிகாவும் சொல்கிறாங்க, இதே தான் நான் வந்து பவித்ராக்கும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது மார்னிங் பாட்லேயே பிக் பாஸ் வந்து ஜோடியை ஊக்குவிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அஜித் அண்ட் ஜோதிகாவோட சாங் போட்டாங்க. அது அந்த ஒரே வீடு 2 பக்கத்து வீடு அவங்க பாடுவாங்களே, செல்லா சின்னா அந்த படத்துலேருந்து. ஆனால் இவங்க 2 பேரும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. தென் மார்னிங் வந்து ஆடியன்ஸ் போல் கொஷின். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, தர்ஷிகாவும் விஷாலும். நீ என்ன நினைக்கிற அப்படின்னுட்டு 2 பேரும் ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலே குழப்பத்திலே இருக்காங்களா தெரியல. லைட்டாக சின்ன சண்டை வரா மாதிரி இருந்தது 2 பேருக்கும். அடுத்தது பிக் பாஸ் கூப்பிட்டு ஆடியன்ஸ் போல் கொஷின், அதாவது இந்த வாரம் ஆடியன்ஸ்கிட்ட கேட்ட கேள்விக்கு என்ன பண்ணணும் அப்படின்ன உடனே பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க, யார் யார் என்னென்ன வரிசையில் இருக்கணும், யாரை ரொம்ப நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அந்த மாதிரி ஓட் பண்ணுங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணுறத லிவிங் ஏரியாலேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லோரும் கேர்ள்ஸுக்கு எழுத்தாப்புலேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டே இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் முத்து ஒரு பேரை எடுத்து வைக்கவும் முன்மொழியவும் மற்றவங்க எல்லோரும் சரி இவங்களுக்கு ஓட் பண்ணலாமா, என்ன இது பண்ணி ஓட் பண்ணலாம் அப்படின்னு வழிமொழியவும் அந்த மாதிரி ஆரம்பிச்சுது. ஆனால் 2வது பேர் சாச்சினாவை அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறமாவே பேர்கள் மாறி மாறி வர ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு வந்து அன்ஷிதாவை சொன்னாங்க. எதுக்குனாக்க ஒளிவு மறைவு இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற கேர்ள் அப்படின்னுட்டு ஃபஸ்ட்டு அன்ஷிதா. செகண்டு பவித்ரா. இவங்க வந்து புறம் பேசாதவங்க, இவங்கக்கிட்ட எது சொன்னாலும் சரி அது அவங்களோடைய நின்றுடும், அடுத்தவங்கக்கிட்ட போய் அது பேச மாட்டாங்க அப்படின்னுட்டு. 3வதாக தர்ஷிகா, 4வது சாச்சனா, 5வது ஆனந்தி, 6வது ஜாக்லின், 7வது சௌந்தர்யா, 8வது மஞ்சரி. இதில் ஜாக்லினுக்கு வந்து சிவா சொன்னார் வந்து எம்டி வெசல் மேக்ஸ் மோர் நாய்ஸ், அதாவது ஜாக்லினை குத்தாமல் குத்திட்டு போயிட்டார். இவங்க வந்து ஒன்றுமே கிடையாது, சும்மா பாபா பாபான்னு கத்துறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. அது பெருசாக யாருக்கும் புரியல. அடுத்தது வந்து சௌந்தர்யா வந்து நாட் எட் எக்ஸ்ப்ளோர்ட், அவங்களே வந்து பல நேரங்களில் யாராக இருக்காங்க அப்படிங்கிறத தெரியல, அவங்களே அவங்கள நம்புறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி. மஞ்சரிக்கு வந்து அவங்களோட தமிழ் தளபதியாக அவங்க பண்ணினது மட்டும்தான் அவங்களோட இருந்த இன்ட்ராக்ஷன், அதனால் அது எதுவுமே இது பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. முத்து வந்து இந்த கேம் வந்து அதாவது மஞ்சரி வந்தப்போ இவங்க வந்து எனக்கு ரொம்ப தோழி அப்படின்னுட்டு ஹலோன்னு சொல்ல போகும்போது அவங்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு சரி இந்த கேம் முடிகிற வரைக்கும் இவங்கள நம்பக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் பி அலர்ட், அவங்க முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு மஞ்சரியை பற்றி சொல்லிட்டு போனார். அதாவது இங்கே அவர் அனௌன்ஸ் பண்ணுறாராம், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்களும் விளையாட தான் வந்திருக்காங்க, நாங்கள் எதிராக மோதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி நாள் முழுக்க முத்தும் மஞ்சரியும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. மஞ்சரி ஏதாவது பேசும்போது யாராவது சொன்னாலும் முத்து குறுக்க வர மாதிரி தான் ஒரு தொனி இருந்தது. தெரியல, எல்லோரும் இப்படி தான் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது வெளியில் கார்டன் ஏரியாவில் உட்காந்து நம்ம ஆனந்தியும் பவித்ராவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஜெஃப்ரியை பற்றி. அதாவது ஜெஃப்ரிகிட்ட வந்து இப்போ பயங்கர ஒரு அரகன்ஸ் தெரியுது, அவன் நிறைய மாறிட்டான்
அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது தீபக் சாரும் அந்த மாதிரி தான். அவர் வந்து எல்லாம் தன்னோட கண்ட்ரோல்லையே இருக்கணும்னு நினைக்கிறாரு, அதே மாதிரி அதை வச்சுக்கவும் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த பேச்சில் அங்கேருந்து சாச்சனாவும் வந்து கொஞ்சம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ யார் யார் எப்போ எப்படின்னு அனலைசேஷன் போயிட்டு இருக்கும்போதே பிக் பாஸ் வந்து உள்ளே கூப்பிட்டு கேப்டன்ஷிப் தீபக் இந்த வார கேப்டனாக பதவியேற்றார். அவருக்கு வந்து A23 அந்த ரம்மி கேப்பு வச்சு அவரை வந்து தலைவனாக தேர்ந்தெடுத்து உடனே அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார். எல்லோரும் வீட்டில் இதெல்லாம் பிரிக்கணும் இல்லையா, ஸ்டோர் இன்சார்ஜு, கிச்சன் இன்சார்ஜு, அதெல்லாம். ஸோ அந்த டீம்ஸ் எல்லாம் அப்படியே அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னாரு பிக் பாஸ். ஸ்டோர் இன்சார்ஜாக ரஞ்சித்தையும், கிச்சன் இன்சார்ஜு அருண். அதாவது கம்ப்ளீட்டாக கிச்சனில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்குறதுலேருந்து ரேஷனிங் பண்ணுறதுலேருந்து எல்லாம் அருண் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக இந்த வாரம் எல்லாரையும் மேற்பார்வை பார்க்கறதுக்கு, அதாவது கிச்சன் இன்சார்ஜ், ஹவுஸ் கிளீனிங், வெசல் இன்சார்ஜ் எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்கறதுக்குன்னு ஒரு சார்ஜன்ட்னு ஒருத்தரை புகுத்திட்டார். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா சார்ஜன்ட் கவனிச்சிட்டாங்க, அவங்க என்கிட்ட வந்து சொன்னாதானே எனக்கு தெரியும்னு மடமாற்றி விட்டுடலாம்ல. அந்த சார்ஜெண்ட்டாக வந்து மாட்டினது சௌந்தர்யான்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சௌந்தர்யானால் எத்தனை பேர் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே அவங்க வந்து முத்து பின்னாலே அலைஞ்சிட்ருக்காங்க. ஏய் நீ க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிணறு வெட்ட பூதம் கிளம்பினா மாதிரி மற்றவங்கள அடக்க இவங்கள கிளப்பி விட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க இப்போன்னு தெரியல. அடுத்தது கேப்டனுக்கு வந்து ஒரு ஃப்ளார் பாட் அனுப்பிச்சார் பிக் பாஸு. அது வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்டு. அதில் 5 பூ இருந்தது. அந்த கேப் கொடுத்தாரு, அடுத்தது பேட்ஜ் கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு 5 பூவோட ஒரு ஃப்ளார் பாட்டு. சப்போஸ் வீடு போர் அடிக்கிறதுன்னு தோணினாலோ, கேப்டன்ஷிப் நல்லா இல்லைன்னு தோணினாலோ ஒரு பூவை அதுலேருந்து பறித்து எடுத்துடலாம். 5 பூவும் பறிக்கப்பட்டதுனாக்க தலைவர் பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீபக் கேட்டுக்கிட்டாரு, எல்லாரும் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த அதிருப்தி இருந்தாலும் சரி எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், பிகாஸ் கர்டன் போட்டாங்க அடுத்த டாஸ்க்குக்கு வெளியில் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஓகே, ஜஸ்ட் டு என்டர்டெயின் அதர்ஸ், நம்ம மற்றவங்களை பற்றி நல்ல விஷயம் சொல்லணும். அதில் தீபக் ஒன்று பண்ணினது என்னன்னாக்க, யாருக்கெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கோ, சாதாரணமாக கும்பலோடு இருக்கும்போது பேசுகிறாங்க, ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட பேசுகிறாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை அட்ரஸ் பண்ணணுங்கும்போது நிறைய பேர் தடுமாறுறாங்க, அவங்களுக்கு பல விஷயங்கள் வர்றதில்லை. அந்த மாதிரி யாருக்கு இருக்கோ அவங்க வந்து மற்றவங்களை பற்றின நல்ல விஷயங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக இன்றைக்கி 1 hourல வந்து ராணுவ சொன்னது மட்டும்தான் காமிச்சாங்க. ஏன்னா ராணுவ சொன்னது உண்மையிலே நல்லா இருந்தது. ஒரே வார்த்தை நச்சுன்னு அருமையாக பேசினார் ராணுவ். ஆனால் வீட்டில் வந்து 24 hours பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சௌந்தர்யா ஆரம்பித்தாங்க, அடுத்தது வந்து சௌந்தர்யாவுக்கு அடுத்தது ரயான் பேசினார், அடுத்தது அன்ஷிதா பேசினாங்க, அப்புறம்தான் ராணவ் வந்தார். நம்ம சௌந்தர்யா சொன்னது வந்து எல்லாம் நல்லா பண்ணினாங்க, ஆனால் கொஞ்சம் ரோஸ்டிங் மாதிரி இருந்தது. சௌந்தர்யா என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, லெட் மீ ட்ரை. திடீர்னு இவங்களை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோன்றுறது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவங்க யூஷுவலாக இந்த ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இது பண்ணுறேன். அதுலேயுமே எனக்கு அன்ஷிதாவை பார்த்துட்டு பயங்கர கேரிங்காக இருக்காங்க வித் எவ்ரிபடி, ஆனால் எனக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது. மஞ்சரியை பார்த்து என்னத்தை சொல்கிறது, இவங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே வரலையே அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணினாங்க. அது பார்த்தா ரோஸ்டிங் மாதிரி தான் இருந்தது. அடுத்தது ரயான் வந்து தீபக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கார், கமாண்டிங்காக இருக்கார், அந்த மாதிரி எல்லாரை பற்றியும் சொன்னார். நம்ம ராணுவ சொன்னது அருமையாக இருந்தது. அதாவது அன்பு அன்ஷிதா, தாறுமாறு தர்ஷிகா, பவர் பேக்டு பவித்ரா, ஆனந்தமான ஆனந்தி, மரியாதை மஞ்சரி, அடுத்தது ஜாக்பாட் ஜாக்லின், ராயல் ரயான், சுகமான சௌந்தர்யா, 3 கண் முத்து, சங்கு சக்கரம் சாச்சனா, அறம் அருண், வெற்றி விஷால், சாதாரணமாக இல்லாத சத்யா, ஜர்க் ஜெஃப்ரி, சக்சஸ் சிவா, ரணம் பார்த்த ரஞ்சித், தீப்பிடிக்கும் தீபக். அழகாக எல்லாரை பற்றியும் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது.
அடுத்தது ஜாக் வந்து அவங்களோட யூஷுவல் பாணியில் அவங்களும் பேசினாங்க. அடுத்தது நம்ம சத்யா வந்து எல்லாரையும் வந்து இவர் மசால் தோசை, இவர் சாம்பார், இவர் சாதம்லாம் சொல்லும்போது அருணை பார்த்து அவர் சாம்பார் சாதம்ன உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு. இந்த சாம்பார் சாதத்தில் இருக்கிற அந்த கடலை தான் முக்கியம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது சாச்சனாவும் ரொம்ப ஓவர் டோஸு, அதுவும் ஓவராகவே பேசிகிட்டு இருந்தது. அடுத்தாப்பில் முத்து வந்து அவருடைய யூஷுவல் பாணியில் எல்லாரை பற்றியும் ஆனால் அருமையாக சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தது தீபக், வெல் ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இப்போ பேசுகிற மூடில் இருக்கீங்க, நாமினேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. நாமினேஷன் ப்ராசஸ் இந்த தடவை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. முன்னாடி சீசனில் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃபோட்டோ கொடுத்து கீழ்ச்சி போட சொல்லுவாங்க, எரிக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இந்த சீசனில் இது வரைக்கும் இது பண்ணாததுனால ஓப்பன் நாமினேஷன் மாதிரி தான், ஆனால் ஓப்பன் நாமினேஷன் இல்லை. கார்டன் ஏரியாவில் எல்லாரோட ஃபோட்டோவும் வச்சுருக்கோம். அதை எடுத்து யார் பிடிக்கலையோ அவங்களுக்கு வந்து ரெட்டில் இன்ட்டு போட்டு கசக்கி இதை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வராங்க இல்லையா, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. கசக்கி வெளியில் விட்டு எறிஞ்சிடணும். அஸ் இஃப் அவங்கள இந்த வீட்டிலேருந்து துரத்துற மாதிரியான சிம்பாலிக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எல்லோரும் வந்து பண்ணினதில் இதில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக டைரக்ட் நாமினேஷன் இந்த வீடு ஸ்வாப் ஆனாங்க இல்லையா, அவங்க சத்யா வந்து ஜாக்லின்னு சொன்னார். அவர் சொன்ன ரீசன் வந்து ஜாக்லினுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. பட் சத்யா எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகியிருந்தாருன்னா அதை சொல்லுவார். அதாவது இவங்க ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக பேசுகிறாங்க. அவங்க ஹோட்டல் டாஸ்க் பண்ணும்போது ஏதோ ரம்யாவுக்கு ஃபோன் போடுன்னு ஏதோ பேசியிருக்காங்க போல இருக்குது. அவங்க பின்னாடி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க ராயன்கிட்ட. அதை வச்சு இவங்க ரொம்ப இப்போ இந்த வாரம் விஜய் சேதுபதி சார் வேறு ரம்யா பார்த்துட்ருப்பாங்க, நீங்கள் ஒன்றுமே பேசலைன்னா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு ஏதோ சொன்ன உடனே சத்யாவுக்கு அது கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இவங்க ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது இந்த வீட்டை பற்றி மட்டும் பேசாமல் ஃபேமிலியை பற்றி இல்லாமல் இழுக்கிறாங்க அப்படின்னுட்டு வருத்தப்பட்டு ஸ்ட்ரெயிட் நாமினேஷன் ஜாக்லினை பண்ணிட்டாரு. ஆனந்தி ரஞ்சித், ஏன்னா அவர்கிட்ட வந்து நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது, மைண்டில் அவ்வளோ வச்சுருக்காரு. முத்து இதை தான் சொன்னார் ரஞ்சித்தை டிஸ்கிரைப் பண்ணும்போது, அவர் ஒரு வேல்கனோ அப்படின்னு சொல்லிட்டு, வெடிக்க காத்திருக்கிற வேல்கனோ, என் மேலே ஏறுங்க, விளையாடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, வேல்கனோ அமைதியாக இருக்கும், திடீர்னு ஒரு நாள் வெடித்து வந்ததுன்னா எல்லாரையும் தரமட்டமாக்கிடும். இதை தான் முத்து வந்து ரஞ்சித்தை டிஸ்கிரைப் பண்ணி சொன்ன வார்த்தை. இதே மாதிரி தான் ஆனந்தியும் சொல்லி அவரை டைரெக்டாக நாமினேட் பண்ணாருங்க. இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கிறவங்க இந்த டைரக்ட் நாமினேஷனையும் சேர்த்து 5 பாய்ஸு 5 கேர்ள்ஸு. கேர்ள்ஸில் வந்து சாச்சனா 3 ஓட்டு, ஆனந்தி 3 ஓட்டு, அன்ஷிதா 5, மஞ்சரிக்கு 8. மஞ்சரி வெளியில் போயிட்டு வரும்போதே சொன்னாங்க, டேய் என்னோட இதில் ஃபோட்டோவே இல்லைடா, எல்லாரும் சேர்த்து எடுத்து தூக்கி போட்டிங்களா அப்படின்னுட்டு. பாய்ஸில் வந்து சிவா 4 ஓட்டு, ரயான் 3 ஓட்டு, சத்யா 3 ஓட்டு, விஷால் 2, ரஞ்சித் டைரக்ட்லி நாமினேட்டட். ஸோ இந்த வாரம் நாமினேஷனுக்கு வர்றவங்க 10 பேர். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், சௌந்தர்யா வரல நாமினேஷனில், முத்து வரல நாமினேஷனில், அருண் வரல நாமினேஷனில், ராணவ் வரல நாமினேஷனில். எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் இது. ஸோ நாமினேஷன் இப்படியாகத்தானே முடிந்தது. ஸோ ஈவினிங் என்ன பண்ணுறது, எல்லாருமே போர் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக், மஞ்சரி, ஆனந்தி 3 பேருமா சேர்ந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணி ட்ரெஸ் பில்டிங் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபால், அது வெளியில் இதிலெல்லாம் விளையாடுவாங்க. உங்கள் பின்னாடி இருக்கிறவங்கள நம்பி நீங்கள் அப்படியே விழணும், ஃப்ரீயாக ஃபால் ஆகணும். மைண்டை கிளியர் பண்ணுறதுக்கு, டீம் ஸ்பிரிட் பில்ட் பண்ணுறதுக்கு, ஒரு கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடி உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாருமே விளையாடினது நிறைய கச்சன்னு கத்தாமல் கேஸ் இல்லாமல் நல்லா விளையாடினாங்க. பார்க்குற மாதிரி தான் இருந்தது, நல்ல பொழுதுபோக்காக இருந்தது. அடுத்தது இது விளையாடிட்டு இருக்கும்போதே விஷாலும் அன்ஷிதாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. விஷால் சொன்னார் அன்ஷிதா கிட்ட, நான் உன்னை எந்த மாதிரி ஃப்ரெண்டாக பார்க்குறேனோ அதே மாதிரி தான் அவளையும் ஃப்ரெண்டாக பார்க்குறேன். ஏய் என்னையா ட்ராமா பண்ணுறீங்க, அவளை ஃப்ரெண்டாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஏய் நீயும் ஃப்ரெண்டு தான் சொல்லி விட்டுருங்க.
இல்லை அன்ஷிதாட்ட உட்காந்து இங்கே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே யாருங்கிறது யாருக்குமே தெரியாது, இங்கே நான் எப்படி இருக்கேனோ அதை மட்டும்தான் தெரியும், வெளியிலன்னு எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, அதில் நான் என்னன்னு அவளுக்கு தெரியாது, எனக்கு வந்து கிளியராகவே இல்லை, திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங், நான் அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், இந்த எல்லாரும் அப்படி பார்த்தான்னா அன்ஷிதாவா தர்ஷிகாவான்லாம் கூட கேட்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன், இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ, இது வந்து ஒரு கேம் விளையாடுற இடம் கிடையாது, இந்த விஷயத்த ஒரு கேமாட்டம் விளையாடுற இடம் கிடையாது, இது ஒன்லி அஃபெக்ஷன் தாங்கிற மாதிரி அன்ஷிதா கிட்ட பேசிகிட்ருக்காரு. தர்ஷிகா கிட்ட அவர் கேட்குறாரு, என்ன எப்படி இருக்க அப்படின்னோடனே, என்ன நீ சத்தியமே பண்ணிட்டியாமே அப்படின்னு தர்ஷிகா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாரும் வந்து எதுக்கு கேட்குறாங்கங்கிற மாதிரி அங்கே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போச்சு. இங்கே ஏன்னா இப்படி பேசுகிறாரு, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. அடுத்தது ஷாப்பிங் டாஸ்க் வந்தது. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க, எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் முட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஒரு ஹாஃப் பாயில் போடணுமா, ஹாஃப் பாயில் போட்டு எத்தனை இது பண்ணுறாங்களோ ஒருத்தருக்கு 500 பாயிண்ட்டு எல்லோரும் போட்டாங்க, எக்ஸப்ட்டு சௌந்தர்யாவை எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது சொன்னது, இது ஒன்று தான் நான் உருப்படியாக போடுறது, இது கூட நான் இங்கே போடலையே அப்படின்னாங்க. எல்லோரும் போட்டு 8500 பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு பிக் பாஸ். போன சீசன்லலாம் பண்ண மாதிரி அந்த பிளாஸ்மா ஸ்க்ரீனில் வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் போடுவாங்க, பக்கத்தில் போர்டு வச்சு இவங்க எழுதி செலக்ட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் போர்டு எழுதுறதுக்கு முத்துவை செலக்ட் பண்ணாங்க, ஏன்னா அவர் கால்குலேஷனில் பெஸ்ட்டு அப்படின்னுட்டு. ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஜாக்லின் அண்டு விஷால் அப்படின்னாங்க. அதில் ஒரு சின்ன சலசலப்பு, அதாவது இவர் கால்குலேட் பண்ணிகிட்டே வரும்போது தோசை எடுக்கலை. தோசை மாவு 4 எடுத்தான்னா ஒரு வேளைக்கு அட்லீஸ்ட்டு எல்லோரும் தோசை சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம். ஜாக்லின் 400 ரூபாய்க்கு காஃபி எடுத்தால் ஒரு வாரம் முழுக்க காஃபி குடிக்க முடியும், இது 400 ரூபாய், இது 4 பேக்கெட் எடுத்தாலும் ஒரு வேளைக்கு தான் சாப்பிட முடியும், ஏம்மா ஒரு வாரம் முழுக்க காஃபி குடிக்கிறதும் ஒரு வேளை பசி இல்லாமல் சாப்பிட்றதும் ஒன்றா? எல்லாருக்குமே புரியும் இது. மஞ்சரியும் இதை தான் சொல்கிறாங்க. மஞ்சரி ஜாக்லின்கிட்டே சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இந்த குழப்பங்களுக்கு நடுப்புற அந்த போர்டில் எழுதி போர்டை கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனால் மஞ்சரி ஜாக்லின்கிட்டே சொல்கிறாங்க, 10 பேக்கெட் நம்ம அரிசி எடுத்திருக்கோம் 1000 ரூபாய்க்கு, இந்த காஃபி விவகாரம் மட்டும் 1000 ரூபா ஆகுதுன்னு. இல்லை 400 ரூபா தான். அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா இல்லை, நம்ம சாச்சனா சொன்னாங்க, காஃபிங்கிறது லக்ஸுரி, ஆனால் இது வந்து அத்தியாவசியம்போது யார் சொன்னா, இது எல்லாமே அத்தியாவசியம்தான் போட்டிருந்தது, இதுவே தோசமாவே லக்ஸுரியில் தான் போட்டிருந்தது, நீ போர்டை பார்த்துருந்தன்னா புரியும்னு ஏதோ ஒரு மாதிரி கச்சாமுச்சான்னு புரிஞ்சுக்காம, அதாவது தன்னை எல்லோரும் எதிர்க்கிறாங்கன்னு நினச்சிட்டு ஜாக்லின் பாட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. மஞ்சரி சொன்னோடனே, இல்லையே 400 ரூபா தானேன்னொன்னே, நீங்கள் இதை மட்டும் பார்க்குறீங்க, அதுக்கு பால் சர்க்கரை எல்லாம் சேர்த்தா 1000 ரூபா ஆகிடுது இல்லை ஒரு வாரத்துக்கு அப்படின்னு மஞ்சரி ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஷாப்பிங் சுமூகமாக முடிஞ்சிருச்சு. பிகாஸ் 8500 பாயிண்ட்ஸுக்கு 8250 பாயிண்ட்ஸ்லேயே இவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இதை பெரிய இதுவாக ஊதி பெருசாகலை, அப்படியே அடங்கிடுத்து. இல்லைன்னா இது பெரிய விவகாரமாக இருக்கும். காஃபிங்கிறது லக்ஸுரி, நமக்கு அத்தியாவசியம்தான் தேவைங்கிறது. மேபி வாரம் முழுக்க சாப்பிடும்போது ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னா திரும்ப இந்த பாயிண்ட் வரலாம், திரும்ப அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வெடிக்கலாம். ஸோ இவங்களுக்கு கொடுத்த மணிலேயே இவங்க எடுத்ததுனால ஃபுல் சாமானும் வந்துருச்சு. ஸோ அது முடிஞ்சு போச்சு. அடுத்தாப்பில் எகெயின் வந்து இது பேசிகிட்டு இருந்தாங்க, யார், நம்ம தர்ஷிகாவும் விஷாலும் வெளியில். நான் வந்து இதெல்லாம் யோசிக்கவே இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறேன், இதுக்கு அடுத்த லெவல் போகிறதுங்கிறது தப்பு, இது வேண்டாம். அது விஷால் கேட்குறாரு, இதில் என்ன நடுப்புற தூதுவங்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க, ஜாக் வந்து பேசினாங்க போல இருக்குது, அடுத்தது அன்ஷிதா வந்து பேசினாங்க, இவங்கெல்லாம் தூது வர்றது எனக்கு பிடிக்கல, உனக்கு என்ன தோணுதோ ஸ்ட்ரெயிட்டாக எங்கிட்ட வந்து சொல்லு, எனக்கு தோன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இதுக்கு மேலே வளர்த்தக்கூடாது, நானும் மெச்சூர்டு தான், நீயும் மெச்சூர்டு தான், ஸோ நம்ம அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும். மேபி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுன்னு பார்க்குறாங்களா, எப்படி ரியாக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பண்ணணும்னு பார்க்குறாங்களா தெரியல. ஆனால் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் நாட் ஒரு என்டர்டெய்னிங்காக இல்லை இது.
தெரியல இதுக்கு மேலே அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சாப்பாடு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கும்போது அருணுக்கும் முத்துவுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். அதாவது மஞ்சரி சொன்னாங்களா எனக்கு இவ்வளோ குழம்பு வேணாம் அப்படின்னுட்டு. இல்லை எல்லாருக்கும் ஒரு கிண்ணம்னு எடுத்து வச்சாச்சு, இது உங்களோட பங்கு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துட்டாராம். உடனே முத்து கேட்டார், ஏன்ப்பா அப்படி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு இவ்வளோ போதும்னு சொன்னால் அது மட்டும் கொடுக்கலாமே அப்படின்னு. உடனே அருண் லைட்டாக வாக்குவாதத்துக்கு ஆரம்பித்தார். ஏன் நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு குறுக்க வரேன்னுட்டு. அது யார்கிட்ட பேசியிருந்தாலும் சரி நடுப்புற இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கமெண்ட் சொல்லி இருப்பாங்க. ஆனால் இவர் மஞ்சரியோட மட்டும் கனெக்ட் பண்ணி நானும் மஞ்சரி அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் பேசும்போது இப்படி தான் நீங்கள் குறுக்க சொன்னீங்க என்னைக்கின்னு கேட்டால் அவருக்கு கரெக்டாக பதில் சொல்ல தெரியல. நடுப்புற கேப்டன் புகுந்து இல்லை நம்ம இதை அப்புறமா அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சுமூகமாக எடுத்துகிட்டு போயிட்டார். பிக்பாஸ் கேப்டனை கூப்பிட்டு இந்த ஃபுல் பிக்பாஸினுடைய சீசன்ஸ்லேயே முதல் நாள் கேப்டன் பதவி ஏற்று இந்த 50 நாள் முடிஞ்சு அடுத்த 50 நாளில் முதல் கேப்டன் தீபக்கு. கேப்டன் பதவி ஏற்ற முதல் நாள் இன்ட்ரெஸ்டிங்காக போனது இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கை பாராட்டினர். பிகாஸ் நோ மைக் அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் நோ டாக் பார்க்கிங், யாரும் போய் சோர்ந்து படுக்கலை, ஹோல் வீடுமே ஆக்டிவாக இருந்தது, எல்லோரும் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு சண்டை வெடிக்கலை, பட் ஸ்டில் என்டர்டெய்னிங்காக இருந்தது. இதுதான் கொஞ்சம் ஒரு மெச்சூர்டு மேனேஜ்மெண்ட். பட் ஸ்டில் இதையும் குழப்பறதுக்கு நிறைய இது இருக்குது, வழிகள் இருக்குது. வாரம் போக போக என்ன நடக்கும் எப்படி நடக்கும்ங்கிறது தெரியாது, இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கிற மாதிரி பாராட்டி சொல்லி முடித்தார் பிக்பாஸ். உடனே தீபக்கும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி இதே மாதிரியே நம்ம இருந்தோன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் 2 வீடும் ஒன்றாகி இன்றைக்கி தான் மொதல் நாள், 50 days ஆகி இன்றைக்கி மொதல் நாள், அந்த மாதிரி எல்லாமே ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணினாங்க. அண்ட் வெளியில் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு தீபக் பேசினார். அருண், மஞ்சரி, முத்து, தீபக். அப்போ அருண் சொன்னார், இவங்க பேசினாலே இவங்க குறுக்க வராங்க அப்படிங்கிற மாதிரி. முத்து சொன்னார், சார் அது என்ன, முத்து இந்த இடத்துல ஹீ லாஸ்ட் இஸ் வேர்ட்ஸ். ஏன்னா அது என்னோட ரேஷனிங்கை ஒருத்தர் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி. இது ரேஷனிங் மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு ஒன்று போதும்னா அவ்வளோ போதுமே, அது அதிகமாக தேவைப்படுறவன் எடுத்துக்கலாமேன்னு நான் கேள்வி கேட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் முத்துக்கு அது தோணலை. அது எந்த இடத்துல அது ஸ்லிப்பானார் குழம்பினார்னு தெரியல. உடனே அருண் டக்குன்னு ஒத்துக்கிட்டார், சாரி சார், இது என்னோட தவறு தான், நான் இனிமேல் இந்த மாதிரி பேசாமல் கொஞ்சம் குரலை ஒசாமல் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தீபக் சிம்பிளாக சொன்னார், ஒருத்தங்க ஒரு வேலையில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கிச்சனில் சமையலில் இருந்தாங்க, பண்ணிகிட்டு இருக்கும்போது குறுக்க யாராவது வாதம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது பெருசு தான் ஆகும். அதை மனசில் வச்சுக்கோங்க, பொறுமையாக உட்காந்து அதை அட்ரஸ் பண்ணலாம். இதை நான் ஒரு கேப்டனாக உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். இதை நான் ஒரு ஹவுஸ்மேட்டாக கையை கட்டிட்டு உட்காந்து சரிடா அடிச்சுக்கிறீங்களா 2 பேரும் அடிச்சுக்கோங்க நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு என்னால் போக முடியும். பட் ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். எல்லாம் சுமூகமாக போகணுன்னு தான் நான் அது பண்ணுறேன். பிகாஸ் இது ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப அல்பமான விஷயம். இதில் வாக்குவாதம் வர்றதுக்கு வழியே இல்லை. அந்த நேரத்தில் அருணுக்கு மூடு சரியாக இல்லாததுனால ஏன் நீ வர அப்படின்னு ஒன்று கேட்டார். முத்து ஏன் நான் வரக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டார். அது மாதிரி தான் ஆச்சுங்கிறதுனால இது பெரிய இஷ்யூ ஆகாமல் அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ முதல் நாள் நல்லா ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாரம் இதே மாதிரி இவங்கள்டேருந்தே வீக்லி டாஸ்க் என்ன கொடுக்கறதுங்கிறத பிக்பாஸ் டீமே கற்றுக்கலாம். அந்தளவுக்கு இன்றைக்கி நிறைய டாஸ்க்கு நல்லா அவங்க விளையாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, டீம் பில்டிங் எக்ஸசைஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி இந்த வாரம் போக போக என்னென்ன தரப்போகிறாங்க. அண்ட் வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் இந்த வாரம் வீக்லி டாஸ்க் என்ன வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.